வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இலக்கியா ஒரு வழியாக அந்த பைரவியை எப்படியோ மிரட்டி உருட்டி வெளியே போகிறதுக்கு சம்மதம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டிங்காக போயிருக்காங்க. இது போனது பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு சாமியாக பிடிக்கவே இல்லைங்க. வைத்தியத்தில் இருக்கா. இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. ஆனால் அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி ஒரு பிளானை போடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இலக்கியாவும் கௌதமும் இந்த மாதிரி வெளியில் அவுட்டிங்காக போயிருக்காங்க. அவங்க அங்கே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. என்ன வேணால் பண்ணுங்கள் எஸ்எஸ்கே, நான் ஏதாச்சும் பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. என் மேலே டவுட் வந்துடும். அதனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே காதில் போட்டுறாங்க. எஸ்எஸ்கே சும்மாவே இருப்பான். 4-5 ரவுடி ஆட்களை விட்றாங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, டார்ச்சர் கொடுக்கணுன்றதுக்காக அந்த ரவுடி ஆட்களை விட்றாங்க. நம்ம பைரவியா ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை அவ கைட்டு பிடுங்கவங்க ரவுடி ஆட்களை விட்டு அப்படின்னு தகவல் சொல்லிட்டா எஸ்எஸ்கேக்கு. அதே மாதிரி தான் நடக்க போகுது. ரவுடிங்களா அந்த ஃபோனை தான் எப்படியாச்சும் ஆட்டையாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பிளானை போட்டிருக்காங்க. எஸ்எஸ்கே இலக்கியா மேலே சரியான பகையாக இருக்காங்க. இலக்கியா மேலே மட்டும் இல்லை, கௌதம் மேலே கூட தான். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியாவை கடத்தலான்னு பிளான் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம பைரவிக்கு கௌதம் முக்கியம். கௌதம் எனக்கு தான் வேணும், அவனோட பாசம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி நினைக்கிறா. அது மட்டும் நடக்கவே நடக்காது. நம்ம கௌதம் இருக்கிற வரைக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் எதுவும் ஆகாது. நம்ம இலக்கியா இருக்கிற வரைக்கும் கௌதமுக்கு எதுவும் ஆகாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் சந்தோஷமாக அவுட்டிங்கில் இருக்காங்க. அங்கே பாருங்கள் ரவுடி ஆட்களை போகிறாங்க. நம்ம இலக்கியாவை கடத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை காப்பாற்றிடுறாங்க. அங்கேயே யாராக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் யார் கடத்துறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க எல்லாம் நல்லாவே தெரியும். எஸ்எஸ்கே தானே, அவனை சும்மாவே விடக்கூடாது. உடனே நம்ம கௌதம் ஃபோன் பண்ணி என்ன எஸ்எஸ்கே அடியாட்களை அமுச்சு வச்சுட்டியா எங்களை இலக்கியாவை கடத்துறதுக்கு? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன தைரியம்தான் இலக்கியாவை கடத்துறதுக்கு ஆட்களை அனுப்பிச்சிருக்குவேன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக நம்ம கௌதம் கொடுத்துட்றாங்க. சரி வாங்க என்ன தான் நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.